தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாத்ருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியுகதேவம் காஞ்சமானி யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீ அனுபவத்தோட தலைப்பு காப்பாற்றினது கிளர்க்கு இல்லை பெரியவா தான். காப்பாற்றினது கிளர்க்கு இல்லை பெரியவா தான். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதாலும் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஸ்கிரிப்டை அப்படியே எழுதியிருக்கு, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம ஒரு சேனலில் தான் இருக்குது. சுருக்கமாக அது என்னன்றதை சொல்கிறது இந்த சேனலில் இருக்குது நிறைய. ஏன்னா நம்ம வெளி விஷயங்கள் நிறைய பேசி ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி கண்டினியூட்டியோட ஒரு 2-3 இது மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது ரீச் ஆகாது அப்படிங்கிறது ஐடியாவில் பெரிய கொடுத்த புத்தியில் ஒரு நாளில் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை முடிஞ்சு போயிடும், பெண்டிங் இருக்காது. அதான் இதனுடைய அது பெரியவ கொடுத்த புத்தியில் பண்ணுறோம். காப்பாற்றினது கிளர்க்கு இல்லை பெரியவா தான். ஆமாம், இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைமாக இருக்கும், ஆனால் தெரிஞ்சிருக்கும் பெரியவா எப்போவுமே இருப்பா நம்ம கூட அப்படின்னு. பக்தர்களுக்கு விடுறதில்லை. நம்ம நேற்றுக்கு தான் பார்த்தோம், இந்த ஒரு பையன் மாயமான பையன், குதிரை, வண்டிக்காரன் அதெல்லாம். இப்போ இதில் அதே இவர் தான் டாக்டர் சிவராமமூர்த்தி, அவருடைய அனுபவத்தை ஒன்று பார்க்குறோம். அதாவது ஒரு தடவை இவர் ஸ்கல்ப்சர்ஸ் அமராவதி அப்படிங்கிற இடத்துல ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்துன்னு மெட்ராஸ் மியூசியத்தில் அதெல்லாம் வைக்கணும், அதை சேர்க்கணும், ஒப்படைக்கணுன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் கிளம்பினார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே மகாபெரியவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் கிளம்புவார். உத்தரவு வாங்கிட்டு பெரியவா நல்ல க்ஷேமமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிரசாதத்தை கொடுத்தாரு, கிளம்பினார். அப்போ நிச்சயம் நல்லபடியாக க்ஷேமமாக வந்துடுவார், அதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அந்த அனுபவங்கள் எப்படிலாம் வருது, எப்படி பெரியவா நம்மளுக்கு கூடவே இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இன்னொருத்தர் அனுபவத்தை நம்ம கேட்கணும். கேட்ட பிறகு தான் நம்மளுக்கு நடக்கிறத நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். இல்லைனா ஏதோ அதுவே எதாச்சும் நடந்துருதுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். பெரியவா தான் பண்ணிகிட்டு இருக்கான்றது நம்மளுக்கு புத்தி வராது. அதனால தான் சொல்கிறேன், இது என்னுடைய சொந்த புத்தி, நான் உங்களை சொல்லலை, நம்மளுக்கும் அப்படியே தான். இது ஒரு அமராவதியில் போன பேனல்ஸ் எல்லாம் நிறைய பேனல்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இப்போ இப்படி 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 திக்காக இப்படி இருக்கும், அப்படி ஒரு ரெக்டாங்குலராகவோ ஸ்கொயராகவோ அதில் செதுக்கி இருக்கும் அந்த விக்கிரகங்கள், அந்த ஷேப்ஸ் எல்லாம். அதை எடுத்துன்னு வரும். அப்படின்னா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சிற்பங்கள் நிறையது எங்கே இருந்ததோ தெரில. அது போய் எடுத்துகிட்டு இப்போது மெட்ராஸ் மியூசியத்தில் அந்த காலத்தில் ரொம்ப முன்னாடி, அந்த காலத்தில் இங்கிலீஷ் மேன்லாம் இருந்த சமயம் அதில் அதை இது பண்ணுறதுக்காக அவர் ஏற்றின்றார். எந்த ஸ்டேஷன்ன்றதை பற்றி அவர் சொல்லலை. ஏதாவது ரொம்ப பழைய, ரொம்ப தள்ளி ஏதோ ஒரு இடம், ஒரு பெரிய குட்ஸ் ட்ரெயினில் அது ஏற்றின்னு இருக்கார். வரிசையாக குட்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குமே. ஒரு 2 குட்ஸ், அதாவது ஒரு இன்ஜினுக்கு அடுத்தது ஒரு 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 பெட்டி இருக்க போல இருக்குது, அதுக்கு அடுத்த பெட்டி, அந்த 2 பெட்டியில் தான் அவர் ஏற்றின்னு இருக்கார். அதுதான் நடந்திருக்கு. ஆனால் ஒரு பெட்டி ஏறி இருக்குது, அதுக்கப்புறம் மீதி எல்லா பெட்டியும் இருக்குது. இன்னொரு பெட்டியிலே அவளுடைய பேனல்ஸ் இருக்குது, அந்த சிற்பங்களோட அந்த பேனல்ஸு. அதுக்கப்புறம் நிறைய அவளுடைய வண்டியில் வேறு லோட்ஸ்லாம் ஏறினதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த இன்ஜின், அது கூட இருந்த பெட்டி, அதுக்கப்புறம் அது கனெக்ட் பண்ணல போல இருக்குது அந்த குட்ஸ். அது கொஞ்சம் தள்ளி இருக்குது, லைட்டாக கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் இப்போ 2த்துலேயும் லோட் பண்ணிட்டா, அதை இன்ஜினோடு இருக்கிறதுலையும் லோட் பண்ணிட்டா. அது ஓகே ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றதை அவர் செக் பண்ணிட்டார். அப்படியே அது வழியாக அப்படி பார்த்தாரு, நல்லா தான் இருந்தது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் எடுத்துட்டோமான்னு பார்த்துக்கணுமே. அங்கே போயிட்டு அப்புறம் இதை அதை விட்டுட்டோம்னா திருப்பி வர முடியாது. அதுக்கு கரெக்டான பேக்கிங்லாம் கொடுத்து அந்த கல்லுனாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் இருக்கா மாதிரிலாம் எடுத்துன்னு வரணும். அது ரொம்ப பொறுப்பான இதில் நல்ல ரொம்ப புத்திசாலித்தனமாக வேலை செய்யணும் அவர். அதெல்லாம் பண்ணியிருக்கார், அவர் வச்சுருக்கார். இன்னொரு இது நடுவில் அந்த கேப் இருக்குது. இதே தான் கனெக்ட் ஆகி இன்ஜின் அப்புறம் எடுத்துன்னு போகும். ஆனால் அந்த கேப் கொஞ்சம் இருக்குது. இதே லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் சேர்க்காம தான் இருக்குது.
ஸோ அதனால் உடனே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து கோச்சில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி அது உள்ளே போய் அது உள்ளே போய் செக் பண்ணுறதுக்காக போனார். போய் இப்படி பார்த்துட்டு அந்த ஓரமாக ஏறி ஒரு கேப் இருக்கும் போல இருக்க ஏறி மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார். அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இன்ஜின் டிரைவர் அங்கே இருக்கார், அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த இது வந்து இன்ஜினோட கம்பார்ட்மெண்ட் அதை பார்த்துட்டு இருந்தாலும் அவனுக்கு தெரியாது இந்த விஷயம். அந்த டிரைவருக்கு வந்து ஒரு டவுட்டு, ஒருவேளை அவர் இதையும் பார்ப்பாரோ என்னவோ. ஸோ இதையும் கிட்டக்க கொண்டு போனால் அவர் அங்கேயிருந்து இங்கே மேலே ஏறி குதிச்சு இங்கே இந்த பக்கம் வந்து இதையும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குமேன்ற மாதிரி அவன் ரிவர்ஸ் பண்ணியிருக்கான் இந்த பக்கம். அதே இது சேர்க்கறதுக்காக அட்லீஸ்ட் ஒட்டி இருக்கா மாதிரியே பண்ணலான்னு ரிவர்ஸ் பண்ணும்போது அவர் அந்த மேலே நின்றுந்தவர் தூக்கி அடிச்சிருக்கு அவர். ஏன்னா அது ரெண்டு இடிச்சிருக்கேன் சரியாக. அவன் வந்து எவ்வளோ கரெக்டாக போய் நிறுத்த முடியும். அந்த லிங்க்கும் இந்த லிங்க்கும் போய் இடித்த போது அவர் நம்மளை எதை போய் பிடிச்சிருப்போம், அவருக்கு பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவர் தூக்கி அடிக்கும்போது இவர் வந்து அந்த சமயம் வந்து கூட கேம்புக்கு ஒரு கிளர்க்கு ஒருத்தரை கூட்டின்னு போயிருந்தார். இவருக்கு எழுத்து வேலை அது இது ஸ்கிரிப்ட் எழுதுறது அது இதுக்கெலாம். அந்த கிளர்க்கு வந்து கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டே இருந்திருக்கார், பிளாட்ஃபார்ம் ஒட்டி நின்றுருக்கார். இவர் அங்கே மேலே நிற்கிறார். ட்ரெயின் வந்து அந்த ஓரத்துலேயே இருக்கக்கூடிய அந்த ரயில் மேலே அது இருக்குது. அங்கேருந்து தூக்கி அடித்தவர் கீழே விழுறாருல, கரெக்டாக இருக்கவர் கையில் வச்சுருந்த பேப்பர் அந்த ஒரு நோட் புக்கு பென் ஏதோ வச்சுருந்த கீழே தூக்கி போட்டு இவர் உழறாருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிடிச்சுட்டார். அவ்வளோதான், பிடிச்சுட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். ஆனால் அலேக்கா பிடிச்சுட்டார் அவர் கீழே விடாமல். அப்புறம் கீழே இறக்கி விட்டுருக்கார். அதாவது அவர் சொல்கிறார், டாக்டர் இப்போ சிவராமூர்த்தி தானே இதில் இப்போ அது கீழே விழுந்திருக்காரு, அவர் இவ்வளோ பிடிச்சுட்டார், ஒன்றும் ஆக்சிடென்ட் இல்லாமல் தப்பிச்சிருக்கார். சுந்தராமமூர்த்தி அவருடைய பிள்ளை தான் சொல்கிறார். அவர் சொல்கிறார், இது பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கும். அவர் விழுந்ததை ஒரு வேளை தலைகீழே விழுந்திருந்தாருன்னா மண்டகண்டெல்லாம் உடஞ்சே போயிருக்கும். இப்படி விழும்போது கூட கால் கையெல்லாம் உடஞ்சி பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். இவ்வளோ ஹைட்லேருந்து அவர் கீழே விழுறார். விழும்போது இந்த கிளர்க்கு லாபகமாக பிடிச்சுட்டார். அவரை பிடிச்சுட்டதுனால அவர் தப்பிச்சிட்டார் அப்படின்றார். அதனால் கூடவே மகாபெரிவா அப்படிங்கிறவர் வந்திருக்கார் அப்படிங்கிறத அவள் அப்பா சொல்லுவாளாம். எப்போவுமே ஒவ்வொரு இன்சிடெண்ட் நடக்கும்போது நம்ம அந்த நேரத்தில் பெரிவாளை வேண்டிப்போம், சில சமயம் வேண்டிக்காமையே இருப்போம். அந்த ஆபத்து வரும்போது தெரியாது, பார்த்தா நம்மளை காப்பாற்றுறது கடைசியில் பார்த்தா எப்படின்னு யோசித்து பார்த்தா அது மகாபெரிவா தான் பண்ணியிருக்கான்றது தெரியும். அது வந்து காப்பாற்றுறது கிளர்க்கு கிடையாது, பெரியவா தான் அப்படின்பாலாம் அவள் அப்பா. ஜெய் ஜெய்சங்கர் அரசேகர மகாபெரிய பாதமேச்சரணம், மகாபெரிய பாதமேச்சரணம்.